எனக்கு கடுப்பாயிடுச்சு. அடுத்த தடவை இதே மாதிரி சொல்ல போக்குல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேணா அவசர கொடுக்கையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்தி விட்டேன். டோர் ஸ்டெப்னா எது டோர் ஸ்டெப் நீங்களே சொல்லுங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு டே 132 மார்னிங் ஷிஃப்ட் 12 to 4 மட்டும் தான் வச்சிருந்தேன். அதில் என்னன்னா சார்ஜ் அதிகமாக போடல, சரி 4 o'clock கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கல கடைசியாக ஒரு ஆர்டர் வந்தது, நல்ல பெரிய பல்க் ஆர்டர். அது எங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குல்ல, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், அங்கே தான். அது அங்கே போய் நான் ரீச் ஆனப்போ வந்துட்டு 3:30 அரௌண்டு. காலே போகலை. சரி நம்ம வந்துட்டு சப்போர்ட்டில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணோன்னா 15 minutes வெயிட் பண்ண சொல்லுது. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க சைட்லேருந்து. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு 15 minutes முடியக்குள்ளே எனக்கு ஷிஃப்ட்டும் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு சார்ஜும் இல்லை, மொபைலில் சுவிட்ச் ஆஃப் ஆக போகிற நிலமை. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்போ வந்துட்டு கஸ்டமர் இருக்க டேரெக்டாக கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். அது என்னன்னா பாட்டு, அதை முன்னாடி ஏஐ வந்ததில் அவங்க இப்போ அப்படியே பேசிக்கிட்டு நீ வந்துட்டு டோர் ஸ்டெப்பில் வச்சுட்டு போயிடுங்க, ஏன்னா வீடாடா இது, அப்புறமா வந்துட்டு டிவர் டோரு இல்லைன்னா டெலிவர் பண்ண முடியாதுங்கிற மாதிரி போட்டு விட்டேன். அப்போது டேரெக்டாக வந்துட்டு அசைன் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் வந்துட்டு வந்தது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கால் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவன்கிட்ட பேசினோன்னா கேவலமான ஒரு சப்போர்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, நான் ட்ரை பண்ணுறேன், அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, டக்குன்னு ஹோல்டில் போட்டுட்டு கால் பண்ண ட்ரை பண்ணுறது கஸ்டமருக்கு. எனக்கு கடுப்பாயிடுச்சு. அடுத்த தடவை இதே மாதிரி சொல்ல போக்குல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேணா அவசர கொடுக்கையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்தி விட்டேன். மொபைல் சுவிச் ஆஃப் ஆக போகுதுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க. மொபைல் சுவிச் ஆஃப் ஆக போகுது, என்கிட்ட ஷிஃப்ட்டும் 4 மணிக்கு முடிஞ்சிச்சு, இப்போ நான் என்ன பண்ணேன்? இப்போ டோர் ஸ்டெப்பில் வச்சுட்டு போயிடுங்க. அது பெரிய ஹாஸ்பிட்டல்னா என்ன மாதிரி இருக்கும்? டோர் ஸ்டெப்னா எது டோர் ஸ்டெப் நீங்களே சொல்லுங்கள், நான் வைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா தப்பு அவங்க மேலே இருக்கக்கூடாது, நம்ம மேலே வந்துட்டு அதை மாற்றி விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு. கிளம்பிட்ட கொஞ்சம் அப்படியே வெளில வந்தேன். அப்புறம் யோசித்தேன், வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய பேர் வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா சரிங்களாம், அது நமக்கு தெரியாதுல, வேஸ்ட் பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்ட்டு. நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு நம்ம சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு சாப்பிட்டது. ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க, ஸோ ஸ்பூனை வச்சுட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு, இந்த சிக்கனு வேணா பிரியாணி அது மாதிரி பிரித்து வச்சுட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வேண்டிக்கிட்டோம், அந்த நன்மை வந்துட்டு அந்த ஆர்டர் பண்ணவங்களுக்கு போட்டோம்.